கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 62:8. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Psalm 62:8. God is a refuge for us. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் அவருடைய தாயாரும் சீஷர்களும் கானாவர் திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. அடைக்கலமான கர்த்தரை நோக்கி இயேசுவை நோக்கி இயேசுவின் தாய் வருகிறார். இயேசுவோ என் வேளை இன்னும் வரவில்லை என்கிறார். வேலைக்காரர்களிடம் இயேசுவின் தாய் சென்று இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி சென்று விட்டார். இயேசு வேலைக்காரர்களிடம் சென்று கற்சாடிகள் நிறைய தண்ணீரை பிடிக்கச் சொன்னார். அற்புதமாக தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. அதை ருசி பார்த்த பந்தி விசாரிப்புக்காரன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். இயேசுவை அடைக்கலமாக அவர்கள் தேடி வந்த பொழுது கர்த்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்தார். அவர்களுடைய குறைவு நிறைவாக்கப்பட்டது. இன்று நீங்களும் நானும் அடைக்கலமாக யாரை தெரிந்து கொண்டுள்ளோம்? அன்புக்குரியவர்களையா, அரசியல்வாதிகளையா, அக்கம் பக்கத்தாரையா, மிகவும் நெருங்கின உறவின் முறையாரையா? கர்த்தரை நாம் அடைக்கலமாக கொள்ள வேண்டும். ஆமன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே பணி செய்கிற எங்களுடைய நாட்டின் மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் கிடைக்க உதவி செய்யும். அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை வெளி இடங்களில் அழைத்த மக்கள் அவர்களை அன்போடு நடத்த தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. அவருடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தீமையான காரியங்கள் அவர்களுக்கு நேரிடாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களை காப்பாற்றும். சரீரத்தின் பலவீனங்களை மாற்றும். குடும்பத்திற்காக எல்லாரையும் பிரிந்து அங்கு பணி செய்கின்றனர். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். உம்முடைய கரத்திலே அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்மை செய்தருளும், இரக்கம் காட்டும், கிருபை செய்யும். நீர் அவர்களை பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டுமாய் பாரத்துடன் ஜெபிக்கிறோம். தனிமையில் இருக்கிறோம் என்று கவலைப்பட்டு கலங்கி தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி தைரியமாய் அந்த நேரங்களை மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.